பூத் ஸ்லிப் இல்லாமல் ஓட்டு போட முடியுமா? தேர்தல் ஆணையம் சொல்வதென்ன? தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிப்பிலும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் முழுவீச்சில் இறங்கியுள்ளன. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் மே 4 அன்று அறிவிக்கப்பட உள்ளன. 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வாக்காளர் அனைவரும் வாக்களிக்க வசதியாக 75,097 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பலரும் இன்னும் தங்களுக்கு பூத் ஸ்லிப் கிடைக்கவில்லை என்றும் கூறி வருகிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பூத் ஸ்லிப் வரவில்லை என்றாலோ அல்லது நீங்கள் வெளியூரில் தங்கியிருப்பதாலோ கவலைப்பட தேவையில்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மொபைல் ஆப் மூலமாக நீங்களே வெறும் 2 நிமிடங்களில் உங்களது பூத் ஸ்லிப்பை எளிதாக டவுன்லோட் செய்து கொள்ளும் வசதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ வாக்காளர் சேவை மைய இணையதளமான electoralsearch.eci.gov.in என்ற முகவரிக்கு செல்லவும். சர்ச்சின் எலக்ட்ரல் ரோல் என்ற ஆப்ஷன்களை கிளிக் செய்து உள்ளே சென்று அதில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பதிவு செய்து பூத் ஸ்லிப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது ஆண்ட்ராய்டு மொபைலில் ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் என்ற தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ செயலியை இன்ஸ்டால் செய்து உங்கள் மொபைல் எண் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் செய்து வாக்குச்சாவடி விவரங்கள் அடங்கிய பூத் ஸ்லிப் தெரிய வரும். உங்களிடம் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் அதனை காண்பித்து வாக்களிக்கலாம். ஒருவேளை உங்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டால் தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ள ஆதார், ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு உள்ளிட்ட 12 மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம். அவைகள் ஆதார் அட்டை, பான் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், புகைப்படத்துடன் கூடிய வங்கி சேமிப்பு கணக்கு ஆகியவை இதர அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை, பான் கார்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு அட்டை அல்லது ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு அட்டை, மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்கள், தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட திறன் அட்டை, இவற்றில் ஏதேனும் ஒரு அரசு ஆவணத்தை காட்டி நீங்கள் இந்த தேர்தலில் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றலாம்.